ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நியூ மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, இந்த மாரி விஷயத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல சொல்லப் போறேங்க. அதேபோல ஓல்டு மெம்பர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க இன்சூரன்ஸ் போடுறது மூலியமா கிட்டத்தட்ட 3 ஐடிக்கு நீங்க சேல்ஸ் டீமா மாத்திக்கலாம். அத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். பிடிஓ ஆஃபீசர் செலக்ஷன் அத பத்தியுமே பார்க்க போறோங்க. எஸ்பிஐ கேர்ல பெண்டிங் இருக்கு இல்லையா? அத பத்தியுமே பார்க்க போறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் அப்டேட் அப்படி என்னன்னா, டாஸ்க் சரிங்களா? இப்போ நியூ மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பண்றாங்க இல்லையா? அந்த டாஸ்க் வந்து இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு கீழ ஒருத்தர் இருக்காரு. என்னோட டவுன்லைன் இருக்காருன்னா, அவரு வந்து டாஸ்க் பண்றாரு. டாஸ்க் பண்ணக்குள்ள அவருக்கு அந்த டாஸ்க் வந்து ரிஜெக்டட் ஆவுது. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டெபிட்டட் அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சா, யூ ஆர் நாட் ஓப்பனு இல்ல அது ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கு. இல்ல வேற ஏதோ ஒரு இஷ்யூ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணல. இந்த மாரி டாஸ்க் வந்து தப்பா பண்றாரு அப்படின்னா, அவர நான் ஜாயின் பண்ண வச்சேன்லையே, எனக்கு கீழ தானே இருக்காரு அவரு. என்னோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ இருக்காரு. அவர் தப்பா பண்றாருன்னா, அவருடைய அமௌண்ட் டெபிட் ஆகும். கரெக்ட்டா? ஸோ, அதேபோல அவருக்கு மட்டும் டெபிட் ஆகாம, மேல இருக்கிற அப்ளைனுக்குமே டெபிட் ஆகும். அதேதாங்க எல்லாருக்குமே. அப்ப நியூ மெம்பர்ஸ் யாரா இருந்தாலுமே, சரிங்களா? நீங்க யாருக்கு கீழ ஜாயின் பண்ணியிருந்தாலுமே, நீங்க டாஸ்க் கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான், உங்களு உங்களுக்கு மட்டுமே அது வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்காது. நீங்க தப்பா பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு மட்டும் அமௌண்ட் வந்து டெபிட்டட் ஆகாது. உங்க மேல இருக்கிறவங்களுக்கும், சரிங்களா? உங்கள யார் ஜாயின் பண்ண விட்டாங்களோ, அவங்களுக்குமே அமௌண்ட்டு ரூ. 100 வந்து பார்த்தீங்கன்னா, டெபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால டாஸ்க் பண்றவங்க இனிமேட்டு கரெக்ட்டா பண்ணுங்க. தப்பா பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது உங்களையும் பாதிக்கும். உங்க மேல இருக்கிற அப்ளைனையுமே பாதிக்கும். சரிங்களா? இது 1. ஃபர்ஸ்ட் அப்டேட். செகண்ட் அப்டேட் என்னன்னா, ஒரு அப்ளைனுமே யார் எல்லாருமே ஜாயின் பண்ண வைப்பாங்க. சரிங்களா? சில மெம்பர் வந்து ஜாயினிங் வேணான்னு இருக்காங்க. சில பேர் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? ஸோ, யாரெல்லாம் ஜாயினிங் குடுக்குறாங்களோ, அவங்க எல்லாருமே ஜாயினிங் குடுக்குறவங்களும் சரி, ஆல்ரெடி ஜாயினிங் குடுத்தவங்க, ஆல்ரெடி டீம் வச்சிருக்கவங்க, ஒரு ரெஃபரல் கூட பண்ணியிருந்தா கூட, எல்லாருமே குரூப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யார் ஜாயின் பண்ண வச்சிருந்தாலுமே, யார் உங்களுக்கு கீழ இருக்காங்களோ, அவங்கள வந்து அந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பிளான்ல நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா, அவர் நியூ மெம்பர் உள்ள வராரு. சரிங்களா? அந்த நியூ மெம்பர் உள்ள வராரு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அவர் ஃபர்ஸ்ட்டு ஒரு 4, 5 டாஸ்க் வரைக்கும் சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 டேஸ், 5 டேஸ்க்கு அவர் டாஸ்க் பண்றாரு இல்லையா? அந்த டாஸ்க் பண்றத அவருடைய லிங்க் இருக்கு இல்லையா? அந்த டாஸ்க் பண்ற லிங்க் எடுத்துட்டு வந்து அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா போடணும். சரிங்களா? அதேபோல உங்களுடைய குரூப்ல எனி ஒன் கமாண்டர் இருக்கணும். இல்ல அப்டின்னா எஸ்பி உடைய அஃபிஷியல் ஆஃபீஸ் நம்பர் ஒண்ணு இருக்கு. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த குரூப்ல நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கணும். குரூப் வந்து டெலகிராம் குரூப் வச்சுக்கிட்டா நீங்க பெஸ்ட்டு சரிங்களா? வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. டெலகிராம் குரூப் தான் பண்ணணும். அப்போ குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் அந்த நம்பர் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கணும். இல்ல அப்டின்னா எனி ஒன் கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? அப்ப நியூ மெம்பர் நியூவா ஜாயின் பண்றாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு 5 ஆளுக்கு அவங்க டாஸ்க் பண்ணக்குள்ள அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதில போடணும். சரிங்களா? போட்டுட்டு அவங்க சப்மிட் பண்ற அந்த ஸ்கிரீன்ஷாட்டு, அவங்க பண்ற லிங்க் அவங்க டாஸ்க் கரெக்ட்டா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ளைன் எல்லாத்தையுமே கவனிக்கணும். அந்த குரூப்ல இருக்கிற கமாண்டரும் கவனிப்பாங்க. அதேபோல நீங்க யார நீங்க அஃபிஷியல் நம்பர அந்த ஆஃபீஸ் நம்பர் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்டின்னா, ஸோ அவங்களுமே பார்ப்பாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதேபோல ஓல்டு மெம்பரையுமே கண்டிப்பா டாஸ்க் வந்து கரெக்ட்டா பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது 2வது அப்டேட். 3வது அப்டேட் என்ன அப்டின்னா, நியூ மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் வந்து கிரியேட் பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்ன நடக்கும்? உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெபிட் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே வந்து குரூப்ப கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதில எனி ஒன் கமாண்டர் இருக்கணும். இல்ல அப்டின்னா, எஸ்பி உடைய அஃபிஷியல் நம்பர் வந்து பாருங்க, நீங்க வந்து குரூப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த அப்டேட் என்னன்னா, இப்போ வந்து நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்பிஐ கேர்ல பெண்டிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்க இல்லையா? அந்த பெண்டிங்க பொறுத்தவரைக்கும் இன்னும் ஒரு 3 டேஸ்ல வந்து அப்டேட் குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. சில பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கிறதுனால, அத பத்தி வந்து டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து குடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அத நினச்சு நீங்க யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து என்ன ப்ரோ இன்னும் பெண்டிங்கில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே நீங்க பண்ணிக்க வேண்டாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேபோல இன்னொரு அப்டேட் என்னன்னா, ஓல்டு மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓல்டு மெம்பர்ஸ் வந்து இந்த அப்டேட் யாருக்கு அப்டின்னா, ஓல்டு மெம்பர்ஸ்ல இருக்கணும். ஒண்ணு அவங்க சேல்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணியிருக்கணும். சேல்ஸ் டீம் பண்ணி இன்னும் நான் இன்னும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கேன். பிளஸ்ஸு புரமோஷன் டீம் இருந்து நான் வந்து சேல்ஸ் டீம் போறேன். அப்படி இருக்கிறவங்க, பிளஸ் அது கூட வந்து மைக்ரோ டாஸ்க்ல தான் இருக்கணும். சரிங்களா? அவங்க இன்ஃப்ளூயன்சரோ, இல்ல கன்டென்ட் ரைட்டரோ இருக்கக்கூடாதுங்க. இன்ஃப்ளூயன்சர், கன்டென்ட் ரைட்டர் கிடையவே கிடையாது. மைக்ரோ டாஸ்க்ல ஓல்டு மெம்பர், புரமோஷன் டீம் இருந்தாலும் சரி, சேல்ஸ் டீம் இருந்து பணம் கட்டுறதுனாலும் சரி. மைக்ரோ டாஸ்க்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு ரூ. 12,000 10,000 டூ ரூ. 12,000 நீங்க வந்து ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 ஐடிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து ஆர்டர் ஐடி உங்களுக்கு குடுப்பாங்க. 3 ஐடிக்கு நீங்க சேல்ஸ் டீமா சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
3 ஐடிக்கு எந்த ஐடி அப்டின்னா, அதுவுமே மைக்ரோ டாஸ்க்ல தான் இருக்கணும். சரிங்களா? 3 ஐடியுமே 3 ஐடிக்கான ஆர்டர் ஐடி தந்துருவாங்க அவங்க. அ இது ஸ்டார் ஹெல்த்லேருந்து. ஸோ அந்த 3 ஐடிய நம்ம வச்சுக்கிட்டு 3 ஐடியுமே நான் வந்து என்ன பண்ணலாம், நம்ம சேல்ஸ் டீம் மாத்திக்கலாம். ஆனா அந்த 3 ஐடியுமே மைக்ரோ டாஸ்க்ல மட்டும் தான் இருக்கணும். இதுல இருக்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்சர்ல இருக்கக்கூடாது. கன்டென்ட் நெட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு அப்டேட்டுங்க. லாஸ்ட்டா ஒரு அப்டேட் என்னன்னா, பியூட்டி ஆஃபீசர். பியூட்டி ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்ப இந்த முடிய போகுது இல்லையா இந்த மாசம். ஸோ இந்த மாசம் முடியறதுக்குள்ள யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பிடிஓ ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆவாங்க. சரிங்களா? இது ஒரு அப்டேட்டா குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஓல இப்ப இருக்கிற அப்டேட்டுங்க. இது தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல வேற என்ன ஒரு இஷ்யூ இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நம்மள வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த விஷயம் சந்திக்கிறேன். அன்பு அன்பு விஷயல். தேங்க் யூ. பாய்.